அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய நிகழ்ச்சியில் பல கருத்துகள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். பல பேருக்கு இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது எப்படி அவங்களோட வாழ்க்கையில் வருது, எந்த காலகட்டத்தில் அவங்க அதை நோய்க்கு ஆளாகிறாங்க, உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. எதனால நான் சொல்ல வரேன்னா, சில பேருக்கு ஒரு விதமான வாழ்க்கை சிக்கலான வாழ்க்கையாக அமைந்துவிடும். அந்த சிக்கலான வாழ்க்கையில ஒரு அவங்க நினைக்கக்கூடிய ஒரு தீர்வுகள் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதற்காக அவங்க ஒரு முயற்சி பண்ணி பண்ணி ஒரு காலகட்டத்துல விட்டுடுவாங்க. சரி, இது இவ்வளவுதான், எனக்கு இனி வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அதனோட காரணமாக என்ன ஆகும்னா, அவங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலுமே அவங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாத போயிடும். எல்லாத்தையுமே கைவிட்டு 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 கடைசியில ஒரு ஜஸ்ட் ஒரு அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி, மற்ற பொருட்கள்லாம் எப்படி வச்ச இடத்துல இருக்கு அந்த மாதிரி இவங்களுமே எதுலேயுமே யார் கூடயும் பழகணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, வெளியில ஒரு இடத்துக்கு போகணுன்றதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, புதுசா ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப தனிமையிலேயே இருந்துருவாங்க, ரொம்ப பேசக்கூட விரும்ப மாட்டாங்க. ஸோ இது மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நாள்பட ஒருத்தர்கிட்ட இருக்குமானா நிச்சயமாக அவங்க மன அழுத்தம் அப்படிங்கிற நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, இல்லை ஆளாகியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுல நான் ரெண்டு விதம் சொன்னேன் இல்லையா. ஒன்று தானாகவே மனநோய்க்கு ஆளாகுவது, இல்லை ஆளாக்கப்படுவது. இதுல இந்த இரண்டாவது வகை அந்த வாழ்க்கை சூழல் காரணமாக, சூழ்நிலை கைதியாக ஒரு அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற பொழுது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியாம அவங்களுக்கு இருக்கும் பொழுது, இல்லை அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய வச்சா கூட, இந்த ரெண்டு நிலையிலையுமே மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வேலைக்கு போறாங்க, அந்த வேலை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அதே நேரத்துல அந்த வேலை செய்யும் பொழுது நிறைய காசு வருது, அதனால குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் யோசிச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு சரி, இதை நான் இந்த காரணத்துக்காக செய்யறேன், ஆனா இதுல எந்த அளவுக்கு நான் என் மனதை பாதிக்காம செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புரிதல் கொண்டே போகும் பொழுது, அப்போ அவங்க ஓரளவுக்கு அதுல ப்ரொஃபஷனலா இருந்து அவங்களுடைய உத்தியோகத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யலாம். பெரும்பாலான அரசு துறையில தனியார் துறையில எல்லாம் வேலை செய்யறவங்களாம் நிறைய பேர் இதை என்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. எனக்கு என்னைக்குமே சொந்தமா தொழில் பண்ணணும்னு தாங்க ஆசை. ஆனா எனக்கு பெரிதளவுல குடும்பம் இருக்கிற நிலையில எனக்கு ரிஸ்க் எடுத்து என் மனைவி கிட்ட இருந்து இப்போ நகையெல்லாம் வாங்கிலாம் செய்யறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, ஒரு சில பேர் பண்ற மாதிரி. அதனால ஓரளவுக்கு நான் என்னோட கடமைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா தவறா அப்படின்லாம் கேட்பாங்க. இதுல சரி தவறு அப்படின்னு சொல்வதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வியாபார தன்மை அப்படிங்கிறதே நமக்கு வாய்க்குது. பிஸ்னஸ் அக்யூமன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மிகப்பெரிய இரண்டு குணாதிசயம் தேவைப்படுறது என்னன்னா, கிரேசினஸ் அண்ட் ரிஸ்க் டேக்கிங். இது ரெண்டு இருந்தா மட்டுமே அவங்க பெரும் வியாபாரிகளாக ஆகுறாங்க. நீங்க யாரை வேணா எடுத்து அவங்கள ஸ்டடி பண்ணி பாருங்க. உலகத்துல பெரிய வியாபாரம் பண்ணி பணக்காரங்களா ஆனவங்க, சிறு வியாபாரம் பண்ணி பணக்காரங்களா வாழறவங்க, இல்ல வாழ்வாதாரத்தை தேடி வாழறவங்க எல்லாரையுமே நீங்க போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க பெரிதளவுல ரிஸ்க் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, கிரேசியா யோசிப்பாங்க, இதுதான் செய்யணும் அப்படிங்கிறத வித்தியாசமாக அந்த காலகட்டத்துல ஒரு சாத்தியக்கூறுவே இல்லாம ஒரு விஷயத்த யோசிப்பாங்க. இப்போ எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என்னோட சிறு பருவத்துல அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், ஆக்சிஜன்லாம் இப்போ நமக்கு சரியாவே கிடைக்கல, இப்படி ஒரு பட்டன் தட்டினா ஆக்சிஜன் வரா மாதிரி ஒரு காலத்துல தயாராகும், கண்டெய்னர்ஸ்ல வரும், அதெல்லாம் நம்ம இப்போ ஆரம்பிச்சோம்னா பெரிய பணக்காரங்களாகலாம் அப்படின்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு வெளிநாட்டுலலாம் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி எல்லாம். ஸோ ஏன்னா நமக்கு ஆக்சிஜன் தேவையா இருக்கு. இளமையாக இருப்பதற்கு நம்ம செல்ஸ் எப்பவுமே நல்லா ஆக்சிஜனேட்டடா இருந்ததுன்னா நமக்கு அந்த நம்மளோட இளமை அப்படியே இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலா நம்மளோட செல்ஸ்க்கெல்லாம் ஆக்சிஜனேட் பண்றதுக்கெல்லாம் மருத்துவத்துல இன்னைக்கு கொண்டு வராங்க முன்னேற்றங்கள்லாம். ஸோ அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஆக்சிஜன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு,
குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படிலாம் மேலை நாடுகள்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இப்போ தண்ணி அப்படிங்கிறது ஒரு காலத்துல நம்ம விற்பனை அப்படின்னாலே எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தோம். 80கள்ல 70கள்லாம் வந்து வாழ்ந்தவங்க அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுல நல்ல தண்ணியே குழாயில வந்தா கூட நம்ம அதை நம்பி எடுத்து குடிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு மூளை செலவு செய்யப்பட்டிருக்கு. கேன்ல வாங்கி குடிச்சாதான் நல்ல தண்ணி அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு வந்து பழகி போச்சு. ஸோ இதை மாதிரி தான் காலகட்டம் வந்து ஒவ்வொரு தடவையும் மாறிட்டே இருக்கு. நம்மளை சுற்றி நவீனம், விஞ்ஞானம், முன்னேற்றம், இந்த டெக்னாலஜி இதெல்லாம் மாற மாற இதுல ஒரு பெனிஃபிட்டும் இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டியதுதான். ஏன்னா வாழ்வாதாரத்துக்கான இன்னொரு வழி. ஆனா இதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு அடிப்படையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நெக்லெக்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இளமை பருவத்திலாம் பணம் பணம் பணம்னே ஓடிட்டே இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல நிச்சயமாக நம்மளோட உடல் பாதிக்கப்படும் பொழுது மனமும் பாதிக்கப்படும். அதே நேரத்துல மனம் பாதிக்கப்பட்டாலும் உடலும் பாதிக்கப்படும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பெரிதளவுல வந்து தொடர்பு இருக்கு. அதனால இந்த பணம் சம்பாதிப்பது ஒரு குறிக்கோளாக இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சு ஒரு அரை மணி நேரமாவது, ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள்ல வந்து அரை மணி நேரம்னாலே அது அவங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா பெரும்பாலான பேர் வந்து காலையில் 7:30 மணிக்கு எழுந்துக்கிறாங்க, 8:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு டைட் ஸ்கெடியூல் அவங்களுக்கு. ஏன் காலையில் 7:30 மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டு தூங்குறதே 2 மணி 2:30 மணிக்கு தான். அது வரைக்கும் என்ன பண்றாங்கன்னாக்கா திருப்பி ஆஃபீஸ்லேருந்து விட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் ஒர்க் பண்றாங்க. அப்படி இல்லைனாக்கா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த சோஷியல் நெட்வொர்க்கில் கூட வந்து சில பேர் லேர்னிங்காக கூட இருக்காங்க. நிறைய வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட படிச்சுட்டு இருக்காங்க ஆர்வத்தினால. இது மாதிரி பல வாழ்வியல் முறை வந்து மாறி இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ஒரு டைட் ஸ்கெட்யூல்ல ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் உடல் ஆரோக்கியத்துக்காக ஒதுக்குவது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா அதை தயவு செய்து செய்யுங்க. அந்த ஒரு 30 நிமிடத்துல நம்ம உள்வாங்கும் அந்த மூச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் நின்று கவனிங்க. அந்த நம்மளோட உடல் உறுப்புகள் அத்தனையும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், ரொம்ப ஈஸியான டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் செய்யணும் கான்சியஸா. இப்படிலாம் செய்யும் பொழுதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம பாதுகாக்க முடியும். இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம இழந்துட்டு கடைசியில பணம் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 50 வயது 60 வயதுல அந்த பணத்தை கொடுத்து நம்ம இதையெல்லாம் பெற்றுவிட முடியுமானா நிச்சயமாக முடியாது. ஸோ அதனால ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ட். அது வந்து இல்லாத பொழுது அதனால கூட மனவேதனை அப்படிங்கிறது ஏற்படும். சரி நேயர்களே, மேலும் பல கருத்துகள் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.